அவள் ஒரு தேவதை அழகிய மாமா சாமியை வணங்கியாச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாமா? தெய்வானே, என்ன தெய்வானே, உன்ன என்ன அப்பப்போ நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். இதோ இந்த மாதிரி நல்ல நல்லதானே கூப்பிட்டுட்டு வரேன். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போவாம நீயே வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறே. என்ன தெய்வானா இது? மாமா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அதுக்காக இங்கே கோவிலவே இருந்துட முடியும்? வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்குதுங்களே, என்ன பண்ணுதுங்களோ ஏது பண்ணுதுங்களோ தெரியலங்க. அதை போய் பார்க்கணும்ல. அட என்ன தெய்வானே, நம்ம பிள்ளைங்களும் எல்லா வேலையும் அது அதுங்க கரெக்டா பிரிச்சு வச்சுக்கிட்டு தனித்தனியா செஞ்சுட்டே இருக்கீங்களே. உனக்கு என்ன வீட்டுல வேலை? அதான் நம்ம 5 பொண்ணுங்களும் அது அதுங்க எல்லா வேலையும் தனித்தனியா பிரிச்சு யார் யார் எது செய்யணும் பிரிச்சு தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. நீ வீட்டுல போய் என்ன பண்ண போற? நல்லா இருக்கீங்க, நீங்க பேசுறது நல்லா இருக்குது. அதுக்காக நாம இங்கே வறுக்கிறது நாள் ஃபுல்லா. அது சரி தெய்வானே, பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்களை போய் பார்க்கணும் பேசணும்ன்றியே. நம்ம பெத்து வச்சுக்கிறது 5 பொம்பளை பிள்ளைங்க. எப்படியும் வேற ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க தான் போறோம். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல நம்ம 2 பேர் தான் இருக்க போறோம். நம்ம பையன் அடுத்து மருமகன் வந்தா அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணுவ? அது சரிங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் வேற வீட்டுக்கு போக தான் போதுங்க. நான் இல்லைன்னா சொன்ன நானு. சரி மாமா, நம்ம பெரிய பொண்ணுக்கு கௌசல்யாவுக்கு 25 வயசு ஆகுது. இன்னும் கட்டி கொடுக்காம வீட்லயே வச்சிருக்கிறோம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன ஏன் உங்க பொண்ணை கட்டி கொடுக்காமன்னு வச்சிருக்கீங்க கேள்வி கேட்டே இருக்காங்க. எங்க தரகர் கிட்ட சொல்லிருக்கீங்களா மாப்பிள்ளை ஏதாவது பார்க்க சொல்லி? சொல்லியிருக்கேன் தெய்வானே. நம்ம 2வது தெருவில் இருக்காரு பத்தியா கோவிந்தன், அந்த தரகர் கிட்ட தான் சொல்லியிருக்கேன். நல்ல மாப்பிள்ளையா வந்ததுன்னா சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். வந்ததுன்னா சொல்லுவாரு தெய்வானே. மாமா அவரை மட்டுமே எதிர்பார்த்திருந்தா நல்லா இருக்காது. வேற யார்கிட்ட சொல்லி விசாரிங்க. வேற ஏதாவது தரகர் கிட்ட சொல்லி வைங்க. ஏன்னா ஒரே ஆளையும் நம்ம நம்பி இருக்க கூடாதுல்ல. நேரம் காலம் போயிட்டே இருக்குல்ல. அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் தெய்வானே. நீயே அதை பத்தி நினைச்சிட்டே இருக்க. நம்ம பொண்ணு கௌசல்யாவுக்கு புதுசா நம்ம மாப்பிள்ளை இதுக்கு அப்புறமா பிறக்க போறான். ஏற்கனவே பிறந்திருப்பான் தெய்வானே. எப்படியும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து சேருவான். நீ கவலைப்படாத. சரிங்க மாமா, இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க நீங்க. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். சரி தெய்வானே, சரி வா கிளம்பலாம். இதோ சமையல் செஞ்சுட்டு இருக்கா பாத்தீங்களா? இவதான் முத்தியா தெய்வானை இவர்களோட 3வது மக. அதான் பேர் என்ன தெரியுமா? சத்யபிரியா. இந்த வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு போடுறதோட வேலை இவ வேலைதான். இவதான் காலையில டிஃபனு, மதிய லஞ்சு, நைட்டு டின்னரு எல்லாமே சரி இவ செய்யறதான். இவ சமைச்சுதான் எல்லாரும் சாப்பிடணும். இந்த வீட்டுல எல்லாரோடையும் இவதான் நல்ல அறிவாளி. இவதான் எல்லாத்தையும் யோசிச்சு நல்லபடியா பேசுவா. எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு எல்லாமே இவளுக்கு தான் புரியும். இவதான் நல்ல குணமுள்ளவளும். தங்கச்சிமா இந்தாமா, நீ கேட்டிருந்தாலும் வாங்க. நம்ம கொல்லியில இருக்க மாமரத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்க. இந்த அப்படி பானே பறிச்சுட்டு வந்துட்டியா? ஏதோ மறக்கலையே, நீ எதையோ சொல்லியிருந்தா மறந்துட்டேன். இன்னைக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன். சரிண்ணா, ஓகே ஓகே. சரி சாப்பிடு. நாங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. இல்ல இரு வரேன். இந்த குழம்பு வச்சுட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வந்து நானே இட்லி எடுத்து வைக்கிறேன். அதை வரேனே. இல்லம்மா தங்கச்சி, நானே போயிட்டு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதை வேலை செஞ்சுட்டு இருக்கல, வேலை செய். அது சரியே, என்ன காலையிலேயே சோறுலாம் செஞ்சு வச்சுட்டு சோறு குழம்புலாம் வைக்கிற? ஏன் எங்கே வெளியே போறியா நீ? ஆமாண்ணே, வெளியே தானே போறேன். நம்ம கையாசி இருக்காள, அவ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருந்தாளா. அப்ப கடத்தேருவுல அங்க ஒரு பெரிய துணி கடை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அங்க வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கானே. பெண்கள் தான் வேணுமா. அதான் அங்க போயிட்டு வேலைக்கு செய்யலான்னு இருக்கேன். தங்கச்சி என்னவா பேசுற நீ? வேலைக்கு போய் சேரப்பறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா வேலை செய்யற, நான் சம்பாதிக்கிறேன். அது போக நீ எதுக்கு வேலைக்கு போற? நீ பொம்பளை பிள்ளை எதுக்கு அங்க போய் துணி கடைக்கு எத்தனை பேர் வருவாங்க போவாங்க, அங்க போய் வேலை செய்ய போறேன்ற? என்னண்ணே இப்படி கோவமா பேசுறீங்க? சொன்னா சந்தோஷப்படுங்கன்னு பார்த்தா அப்படி என்கிட்ட கோவமா பேசுறீங்க. இதுல என்ன இருக்கு? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க போயிட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சாதானே ஒரு குடும்பத்துக்கு எல்லாமே பார்த்து செய்ய முடியும். அண்ணே நீங்க சம்பாதிக்கிறது, அப்பா சம்பாதிக்கிறது எல்லாமே குடும்ப செலவுக்கு எல்லாமே சரியா போயிடுது. சாப்பிடுறது, நம்ம செலவு எல்லாம் பண்றதுக்கு. மற்றபடி எதுவுமே சேர்த்து வைக்க முடியல. நம்ம தங்கச்சிலாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளவு செலவாகல. அதுக்கு நான் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் போயிட்டு வேலை செஞ்சேன்னா நினைக்கா எல்லாமே பண்ண முடியும். என்னமா தங்கச்சி பேசிட்டு இருக்க நீ? மிடில் கிளாஸ் அது இதுன்னா என்கிட்ட கதை சொல்லிருக்க நீ. நீ எந்த வேலைக்கு போறதுல எதுவும் பண்ணல. வீட்டுல சமையல் சரியா அதோட செஞ்சுட்டு நீ. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அப்பாவுக்கும் எனக்கும் தெரியும், புரியுதா? அவங்க எல்லாம் எப்படி கட்டி கொடுக்கணும், என்ன பண்ணணும். நீ என்ன வேலைக்கு போறன்ற? அண்ணே இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நான் எப்படி பேசுற நீ? எனக்கு வீட்டுல என்னென்ன வேலை? சாப்பாடு செய்யறதே என்னோட வேலையே. நான் காலையிலேயே மதியத்துக்கான சாப்பாடு, காலை சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நான் கடைக்கு போனா திரும்ப சாயந்தரம் நைட்டு வருவேன். வந்து நைட் டிஃபன் செய்ய போறேன். இதுல என்ன இருக்கு? வீட்டுல சும்மா தானே இருக்கேன். தங்கச்சிமா நீ திரும்ப திரும்ப எனக்கு விளக்கம் கொடுக்காத. நீ போக கூடாதா போக கூடாதான், புரியுதா? சாப்பாடு செய்யறியா அதோட வீட்டுல இரு. சும்மா இருக்க முடியல, ஏதாவது வீட்லயே ஏதாவது செய்ய. அதை விட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க என்ன கடத்தவரில் அந்த துணி கடையில நீ வேலை செய்ய போறேன் நீ. சொந்தங்களே பேசிட்டு இருக்காரு. இவர்தான் 5 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அண்ணன். இவர்தான் முதல்ல பிறந்தவர். இவர் பேர் என்ன தெரியுமா? சென்ராசு. சரி சொந்தங்களே,
இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் யாரெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல போக போக நீங்களே கதைக்கு பாருங்க. யார் யார் வராங்க, என்ன உறவுன்றத அவங்களே பேசிப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. இதோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே வானே, எப்ப வந்த நீ? சாப்பிட வேண்டியதானா? ஏன் இங்க நின்று பேசிட்டே இருக்கிற இவகிட்ட? வானே, உனக்கு இட்லி எடுத்து வைக்கிறேன். தங்கச்சி கௌசல்யா, இவளுக்கு என்னன்னு கேளா? இவ இந்த சத்யபிரியா இதே வேலைக்கு போறாளாமே, துணி கடைக்கு வேலைக்கு போய் சேர போறான். அது என்கிட்ட சொல்றா. இவகிட்ட என்ன கேளு இவள. என்னடி சத்யா, என்ன வேலைக்கு போற? புது பழக்கம். எதுக்கு இந்த வேலை? உனக்கு தேவையில்லாத வேலை. அக்கா, கலையரசி தான்க்கா சொன்னா, அங்க கடத்தேர்வுல ஒரு துணி கடையில பெண்கள் ஆட்கள் தேவைன்னு சொல்லி போட்டிருக்காங்கக்கா. அதான் சரி நான் போயிட்டு செய்யலான்னு இருக்கிறேன். நானும் போயிட்டு வேலை செஞ்சு நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு செலவு ஆகும்ல, அதுக்கு தாங்க சொன்னா. அண்ணன் கோவப்படுறாப்ல. சத்யா, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அப்பா அம்மா என்னையே வேலைக்கு போக கூடாது சொல்லியிருக்காங்க. உன்னோட பெரியவன் நானே எப்பயே சொல்லிட்டேன் வேலைக்கு போறேன்ப்பான்னு சொன்னதுக்கு அப்பாவும் போக கூடாது சொல்லிட்டாரு. அம்மா அண்ணன் யாருமே போக கூடாது சொல்லிட்டாங்கன்னு நானே வீட்டுல இருக்கேன். நீ எங்க புதுசா போற? அழகு எதுவும் நீ போத்தேவல, வீட்டுல இரு. முத்தியா, முத்தியா. ஐயா தரகர் ஐயா, நீங்க தான் வந்திருக்கீங்களா? சரி சரி உட்காருங்க, இருங்க. அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, அதை வந்துருவாங்க. கௌசல்யா, கௌசல்யா, யாருமா வந்திருக்கா? அண்ணே, நம்ம தரகர் ஐயா தான் வந்திருக்காருண்ணே. வாங்க பெரியவரே, வாங்க வாங்க. என்னப்பா சென்றாசு, நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லபடியா இருக்கீங்க? சௌக்கியமா? எங்க உங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க? ஐயா அதுவா, எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாளே, அதான் எப்பயும் அவங்க வருஷம் வருஷம் போவாங்களே, அந்த கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. இதோ வந்துட்டாங்க, வர நேரம் தான். ஐயா உட்காருங்க. ஓ, கல்யாண நாளா? பரவாயில்லப்பா சென்றாசு, நல்ல நல்லதான் நானும் வந்திருக்கேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரியுமா? ஐயா சொல்லுங்க, நீங்க சொன்னதான் தெரியும் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. சொல்லுங்க. சாப்பா சென்றாசு, உனக்கு தான் ஒரு பொண்ணு பாக்குறேன், நீ தான் ஏத்துக்க மாட்டற. எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்ற. அதான் உங்க தங்கச்சி கௌசல்யா இருக்கிறாள மூத்தவ, இவளுக்கு ஒரு வரம் வந்திருக்கு. அததான் முத்தையா கிட்ட சொல்லிட்டு என்னன்னு பேசலான்னு வந்தேன். சரி, அவர் வரட்டா, நான் மீதியை மேற்கொண்டு அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படியா? சரிங்க சரிங்க. சரி, அப்பா அம்மா வந்துட்டா, அவங்க பேசட்டே இருந்தாலும் நான் எதுவும் பேசக்கூடாது. அப்பா அம்மா வந்துருவாங்க. அவங்க வந்தவொடனே அவங்க கிட்ட என்ன போட்டோ வச்சிருந்தீங்கன்னா போட்டோ காமிங்க. ஐயா தரகர் ஐயா, எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்க. எங்க அண்ணனுக்கு பாக்கலாம்ல, ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். எங்க அண்ணன் சின்ராசுக்கு ஒரு பொண்டாட்டி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னம்மா கௌசல்யா, நீ என்னன்னா உங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றீங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாம். அவன் என்ன சொல்றானா, என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். என்னம்மா நீங்க போங்கம்மா. முத்தையா ஒரு பையனையும் 5 பொம்பளை பிள்ளைங்களையும் பெத்து வச்சுட்டு நீங்க என்னன்னா மாத்தி மாத்தி இப்படி பேசுறீங்க. ஒன்னும் புரியலாமா? உங்களுக்கு இடையில நான் தான் மாப்பிள்ளை போட்டோம் பொண்ணு போட்டோம் மாத்தி மாத்தி காமிச்சுன்னு இருக்கிறேன். யாரும் ஒத்து வர மாட்டேங்க. ஐயா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, என் தங்கச்சிங்க அப்படிதான் என் மேல பாசத்தோட அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கினா எல்லாம் நடக்குமா? எனக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டுனா அதுக்கப்புறம் தங்கச்சிங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனால எனக்கு அந்த பிரச்சனையே தேவையில்ல, புரியுதா? நான் என் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஐயா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பொண்ணு போட்டு வந்ததுன்னா சொல்லுங்க. ஏப்பா ஜென்ராஜ, நீ பேசுறதுல ஏதாவது ஒண்ணு இருக்குதா? உனக்கு என்ன ஒரு தங்கச்சியா 2 தங்கச்சியா? 5 தங்கச்சிங்க இருக்குதுங்க. 5 தங்கச்சிங்களுக்கு எப்ப வரான பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிக்கிறது. அப்புறமா உனக்கு எப்பப்பா பொண்ணு பாக்குறது? அதுக்குள்ள உனக்கு 35 வயசு ஆயிடும். அப்புறம் எந்த பொண்ணுப்பா உனக்கு கிடைக்கும்? என்னப்பா நீ பேசிட்டு இருக்க? நீ இந்த காலத்துல போய் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க கிடைக்கிறது அரிதா இருக்குது. நீ என்னன்னா 5 தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவன்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தரகர் ஐயா, அதுக்குதான் சொல்றத கேளுங்க. எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தவரு. அவர் தான் எங்க எல்லாருக்கும் முதல்ல பிறந்த அண்ணன். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கும் தரகர் ஐயா. அவர் இப்படிதான் சொல்லுவாரு. நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். சீக்கிரமா அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பாருங்க தரகர் ஐயா, பேசி முடிச்சிடலாம். ஆடா என்னம்மா போங்கம்மா, நீங்க மாத்தி மாத்தி பேச்சுன்னு இருக்கீங்க. நீங்க உங்க அப்பா உங்க அம்மா வரட்டா, நான் பேசிக்கிறேன் போங்க. ஐயா நீங்க காத்துட்டு இருங்க, எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. நான் இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா சின்ராஜு, போ. காலை சாப்பாடு ரொம்ப முக்கியமானது, அதை போய் சாப்பிடு போப்பா. அம்மாடி கௌசல்யா, வந்தவருக்கு அவருக்கு ஒரு சேர் எடுத்து போடு, அதுல உட்காருவாரு. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வந்து கொடு. சரிண்ணே, நான் அவருக்கு சேர் எடுத்து வந்து வச்சுட்டு அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறேன். நீ உள்ள வானே, உனக்கு இட்லி எடுத்து வைக்கிறவா, சாப்பிடு. நான் அதுக்குள்ளே அவருக்கு எடுத்து வந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறேன் வானே.